உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கன்னியாகுமரி மாவட்டம் பத்துக்காணி பகுதியில் ஆட்டோ ஓட்டுநரின் மனைவிக்கு முத்தம் கொடுத்த பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே பத்துக்காணி பகுதியைச் சேர்ந்தவர் அனில்குமார், ஆட்டோ டிரைவர். அவரது மனைவி தன்னியா பத்துக்காணி சந்திப்பு பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். கணவர் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று அனில்குமாரின் மனைவியின் கடைக்கு சென்றுள்ளார். அப்போது பத்துக்காணி நிஜாபவன் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் மதுக்குமார் என்பவர் தன்னியாவுக்கு முத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இன்னொருவர் மனைவிக்கு முத்தம் கொடுப்பதை பார்த்ததும் அனில்குமார் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து மனைவியிடம் கேட்டுள்ளார். அப்போது அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த தன்னியா கணவரை கம்பால் தாக்கினாராம். இந்த தாக்குதலில் அனில்குமார் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து அவர் ஆறுகாணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் அன்னியா மற்றும் மதுக்குமாரின் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே இருவரும் தலைமறைவான நிலையில் அவர்களை தேடி வருகின்றனர்.